அன்பிற்கினிய நண்பர்களே, சரித்திரத்தில் நீ என்கிற தலைப்பில் திரு எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களை பற்றிய என் மனதில் எழும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பட்டியலிடுகிறேன். ஏற்போர் ஏற்க, தவறென்று சொல்லுவோர் தயவு செய்து தொடர்ந்து சொல்லுங்கள். அப்படியாவது நீங்கள் இபிஎஸ் பெயரை ஒரு முறை உச்சரிப்பீர்கள் அல்லவா? அதுவே எனக்கு மகிழ்ச்சி தரும். ஒரு தலைவன் என்ன செய்கிறான் என்பதை அவன் ஆட்சியில் இருக்கிற போது, அதிகாரத்தில் இருக்கிற போது மக்கள் பார்ப்பதை விட, விமர்சகர்கள் பார்ப்பதை விட, அவன் ஆட்சியை இழந்த பிறகு எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அல்லது அரசியலிருந்தே ஒதுங்கி இருக்கிற போது அவனை நினைவு கூறுவார்கள் என்றால் 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், ஏன் சிலருக்கு 100 ஆண்டு காலம் கழித்து கூட அவன் இந்த பூமியிலே இல்லாமல் போன பிறகு கூட ஒரு மனிதனை இவன் பதவியில் இருந்தபோது இதெல்லாம் செய்தான், இதையெல்லாம் செய்யக்கூடிய அறிவாற்றலும் எதிர்நோக்கு தன்மையும் இவனுக்கு இருந்தன என்று சரித்திரம் சொல்லுமானால், அன்புக்குரிய இபிஎஸ் அவர்களே, அதுதான் ஒரு மனிதனுக்கு, அரசியல் தலைவன் என்பதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அங்கீகாரமாக, ராஜ மரியாதையாக நான் கருதுகிறேன். தினம் ஒரு திட்டம். நேற்று தயிர் என்று விற்க முடியும், மீந்து போன தயிரை தண்ணீர் ஊற்றி பால் அணைத்து விடுங்கள், மோர் என்று விற்க முடியும். இது நேற்று தயிர், இன்றைக்கு மோர், ஒன்றுதான் இரண்டுமே. அப்படி திட்டங்களை சொல்லி உங்களோடு நான், உங்களோடு ஸ்டாலின், மக்களோடு ஸ்டாலின், இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் என் உரையை கேட்கிற போது அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. சரித்திரம் ஆச்சரியப்படுகிற செயல்களை நடத்தி காட்டி அதன் விளைவுகளை தாங்கி கொண்டு சிரித்த முகத்தோடு சரித்திரத்தில் நிற்கிற தலைவர்கள், மாண்டம் என்றாலும் கூட சரித்திரத்தில் இடம்பெற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். ராஜாராம் மோகன் ராய் என்கிற ஒருவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன், யார் என்று யாருக்கும் தெரியாது. தந்த பேர் தெரியுமா? கலைஞர் கருணாநிதிக்கு எத்தனை பிள்ளைகள், ஒவ்வொருவர் பெயர் தெரியும். காந்தியினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர், என்ன பெயர் என்று எத்தனை பேருக்கு தெரியும். அதை போலத்தான் சரித்திர சாதனைகளை நிகழ்த்திய ராஜாராம் மோகன் ராயுடைய வாரிசுகள், இந்த பூவுலக வாரிசுகள் எத்தனை பேரால் சொல்ல இயலும். அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணின் மாண்பை காப்பாற்றியவர் என்று இந்திய சரித்திரம் என்றைக்கு எழுதப்பட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் பெயர் முதலில் இருக்கும். ஏனைய நாகரிகங்கள், திராவிட இயக்கங்கள் ஏதேதோ இதை செய்தோம் அதை செய்தோம் சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனால் ராஜாராம் மோகன் ராய் பெயரைத்தான் முதலாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நமக்கு நாமே என்று ஒரு திட்டத்தை கொஞ்ச காலத்துக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். என்னை மறந்து நான் சிரித்தேன். 1999 காலகட்டத்தில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்கறிஞராக இருந்தபோது இந்த நமக்கு நாமே என்கிற திட்டத்தில் ஒரு 15-20 வழக்குகள் நடத்தி வென்றிருக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு எதுவும் நினைவிருக்காது பாவம். அவர் சொன்னார் ஒரு பேட்டியிலே, எனக்கு ரொம்ப தெளிவாக நினைவிருக்கிறது. இந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு இன்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கலாம் என்று ஒரு திட்டம். அதற்கு பெயர்தான் நமக்கு நாமே. ஸ்டாலின் பேட்டி கொடுத்தார். நான் இந்த திட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரை கேட்டேன். நான் யோசித்து காலையில் சொல்கிறேன் என்று காலையில் சொன்ன, என்னை சந்தித்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை நமக்கு நாமே. அதனால்தான் இந்த திட்டத்துக்கு இந்த பெயரை. அறிவும் வாயும் உள்ள எந்த திமுக காரனாவது நான் தவறென்று சொல்லட்டும், நான் எடுத்து காண்பிக்கிறேன். அதே நமக்கு நாமே திட்டத்தை இவர் இன்னொரு விஷயத்திற்கு, திட்டத்திற்கு பேர் வைக்கிறார். போகட்டும்,
ஒரு மனிதனை பற்றி உயர்த்தி சில விஷயங்களை சொல்லுகிற போது இப்படி எதற்கும் லாயக்கில்லாத சிலரும் அந்த நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார்களே என்கிற பெயர் வைக்க மட்டுமே தெரிந்தவர்கள், ஆளத் தெரியாதவர்கள் என்கிற ஆதங்கம் இப்படி வெளிப்படுத்தி விட்டேன். இதை சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் இது தவிர்க்க முடியாதது என்றே நான் கருதுகிறேன். 2026 தேர்தலிலே இபிஎஸ் ஆட்சி அமைப்பாரா? சத்தியமாக என்னால் சொல்ல இயலவில்லை. அமைக்கலாம், அமைக்காமல் போகலாம். ஏன் காமராஜரும் இந்திரா காந்தியும் தேர்தலில் தோற்ற பிறகு எடப்பாடி தோற்றுவிட்டால் கூட அவர் தொகுதியிலேயே அது என்னை ஒரு ஜனநாயக அதிர்ச்சிக்கு உள்ளாக்காது. என் மரியாதைக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இத்தனை மருத்துவக் கல்லூரி, இத்தனை பொறியியல் கல்லூரி, இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். ஓரளவு இதெல்லாம் உண்மை. ஆனால் இன்றைய தேதியில் ஒரு கிராம பஞ்சாயத்து தேர்தலில் ஒருவன் நின்று வெற்றி பெற வேண்டுமானால் அவருக்கு 2 வேண்டும். ஒன்று, ஒரு ஜாதி என்கிற அடையாளம். அது அந்த கிராம பஞ்சாயத்தில் தலையாய முதல் ஜாதியாக இருக்க அவசியமில்லை. ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வேண்டும். அது அவருடைய டெபாசிட்டை குறைந்தபட்சம் திரும்ப பெற்று கொடுக்கும். இன்னொன்று, ஒரு வெட்கமான விஷயம், நான் ஒரு 20 இடங்களிலே பேசி தெரிந்து கொண்ட விஷயம், குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சம் ரூபாய் தேவை ஒரு கிராம பஞ்சாயத்தில். நான் சொல்லுகிற குறைந்தபட்சம் 30 என்பது மிக 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 குறைந்த அளவு. ஒரு வெட்கக்கேடான ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் ஒருவன் வெல்வதென்பதும் வீழ்வதென்பதும் தவிர்க்க இயலாது. அவன் திறமையையும் அவன் அறிவின்மையையும் தாண்டி 2ம் நடக்கக்கூடும் என்பதை நான் முற்றுமாக உணர்ந்திருக்கிறேன். எனவே 2026 தேர்தலில் இபிஎஸ் வெல்வாரா, ஆட்சி அமைப்பாரா என்பதை நான் மக்கள் மனசாட்சிக்கும் தேர்வுக்கும் காலத்தின் பதிலுக்கும் விட்டுவிடுகிறேன். இப்போது நான் இந்த சரித்திரத்தில் நீ என்கிற தலைப்பில் சொல்ல வருவதெல்லாம், ஒரு தலைவர் என்பவன் ஒரு கொள்கையை காக்க அந்த கோட்பாடுகளை முன்னால் வைத்து மக்களிடம் வாக்கு கேட்டு வருகிறான். ஆனால் அதையும் தாண்டி அவன் செய்த செயல்கள், ஆட்சியில் இருந்தபோது செய்த செயல்கள்தான் அவனுடைய அரசியல் தராதரத்தை, தகுதியை, எந்த இடம் என்பதை தீர்மானிக்கிறது. அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கொரு இடத்தை சரித்திரத்தில் பிடித்திருக்கிறார் என்பதுதான் நான் மிகுந்த பணிவோடு சொல்ல விழைகிற எண்ணம், கருத்து. இது என்னை பெற்ற என் தாய் மீது ஆணையாக நான் நம்பி சொல்கிற விஷயம். யார் என்னை காரித்து போவார்கள், நான் கவலைப்படவில்லை. ஒரு பொதுவெளியிலே கருத்து சொல்லுகிறவன் எப்போதும் பாராட்டுக்களையும் மாலைகளையும் எதிர்பார்க்கக்கூடாது. சேறு வீசப்படும், மண் வீசப்படும், மிக அசிங்கமான வசவுகள் அவனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் பேசப்படும். இதை தாங்கிக் கொள்கிற பக்குவம் எனக்கு வந்துவிட்டது. எனவே அதை பற்றி நான் அலட்டிக்கொள்ளவில்லை. திரு இபிஎஸ் அவர்கள் சில காரணங்களுக்காக இன்னும் ஒரு குறைந்தபட்சம் 25 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவர் நினைவு கூறப்படுவார். அதனால்தான் சரித்திரத்தில் நீ என்ற தலைப்பில் இதை பதிவு செய்கிறேன். காவலன் என்றொரு திட்டம் அவர் ஆட்சியில் அவர் கொண்டு வந்தது. பெண்கள் எங்கே தனியாக எத்தனை மணிக்கு இருந்தாலும் ஒவ்வொரு செல்போனிலும் ஒரு பட்டன் அதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அண்மிக்கினால் ஓடி வந்து காவல்துறை காப்பாற்று. அதற்கு தன் பெயரை வைத்து கொள்ளாமல் காவலன் என்று ஓடி பாய்ந்து வந்து அந்த இடத்தில் நின்று அந்த பெண்ணைக்கு ஆபத்தாந்தவனாக வருகிறானே, அந்த காவலன் பெயரை வைத்தார்கள். என் பெயர் தமிழ்மணி என்பதனால், அது பெண்களுக்கும் இருக்கிற காரணத்தால் 2 முறை கைதவறி நான் ஏதோ ஒரு பட்டனை அமுக்கிவிட்டேன். வேறு வேறு நாட்களிலே உடனே பதில் வருகிறது எனக்கு, மிஸ்ஸஸ் தமிழ்மணி அங்கேயே இருங்கள், நாங்கள் வந்து விடுவோம். இறைவா, இதுவல்லவா பாதுகாப்பு. நான் விளக்கி சொன்னேன், மன்னித்து விடுங்கள், நான் தவறாக இறக்கிவிட்டேன், நான் ஆண். நண்பர்களே, ஒரு
ஆட்சியில் யார் ஆட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இப்படி ஒரு பாதுகாப்பு அம்சத்தை கொடுத்து தன் பெயரை வைத்துக் கொள்ளாமல் காவலன் என்று காப்பாற்ற ஓடுகிறானே, காவல்துறையை சார்ந்தவன், அவன் பெயரை வைத்தவன் எடப்பாடி பழனிசாமி என்கிற முதலமைச்சர். இது சரித்திரத்தில் நிற்கும். இன்னொன்று, இந்தியாவில் எவனுக்கும் தோணாத அறிவு. நிச்சயமாக அவர் சட்ட ஆலோசனைகள் பெற்றிருப்பார், நான் மறுக்கவில்லை, இயல்பு. அவர் ஒன்றும் சட்ட மேதை அல்ல. ஆனால் ஓரளவுக்கு சட்டம் தெரிந்த என்னை போன்றவர்களால் கூட இப்படி சிந்திக்க முடிந்ததில்லை. நீட் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஈவன் ஒருவன் தான் 7.5% ஏழை மாணவர்களுக்கு என்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காட்டி இன்றைக்கு நீட்டை பற்றிய கவலைகள், அச்சங்கள், அபாயங்கள், பேச்சுக்கள் குறைந்திருக்குமானால் அதை சாதித்தவன் எடப்பாடி கே பழனிசாமி. வாழ்கனி எம்மான், வேறென்ன சொல்ல. இன்றைக்கு இந்த தலைப்பில் நான் என் கருத்துக்களை பதிவிட ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஒரு ஆங்கில பத்திரிகையும் ஒரு தமிழ் பத்திரிகையும் தினமும் படிக்கிறேன். ஒரு 60-65 ஆண்டுகளாக தினத்தந்தி தொடர்ந்து விடாமல் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டதாகவும், அதற்கு மார்ச் மாதமே, திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நாள் 25 ஆகஸ்ட் 25, மார்ச் மாதமே கொடுத்தது எந்த கமிட்டி? தமிழ்நாடு மாநில கமிட்டி. அது இயங்குவது வேண்டுமானால் மத்திய கமிட்டியின் கீழ் இயங்கலாம். ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் 8 மாத காலம் அதை பற்றி தெரியாமல், ஒன்றும் செய்யாமல், குறைந்தபட்சம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளாமல் மாநிலத்தில் இயங்குகிற ஒரு கமிட்டி, ஒரு வனத்துறை அதிகாரியின் தலைமையிலே இயங்குகிற கமிட்டி போட்ட உத்தரவை எனக்கு தெரியாது என்று சொல்லுமானால் அந்த முதலமைச்சரோ அந்த கட்சியோ ஆட்சியில் இருப்பதற்கு யோகிதை இருக்கிறதா? போகட்டும். அப்படி ராமநாதபுரம் மாவட்டத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். 8 மாதங்களுக்கு எதை பேசினாலும் நான் மிகுந்த பணிவோடு சொல்லுகிறேன், கைதட்டலுக்கு பேசியதாக மட்டும்தான் நான் கருதுவேன். இதில் எப்படி, எங்கே, எவ்வாறு எடப்பாடி பழனிசாமி வருகிறார்? நியாயமான கேள்வி. 20 பிப்ரவரி 2020 ஒரு சில பகுதிகளை, பழைய தஞ்சை மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சில பகுதிகள், இவைகளையெல்லாம் வேளாண் மண்டலமாக அறிவித்து எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சட்டம் இயற்றியவர் மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் நாளை என்ன ஆவார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மனிதன், எந்த மனிதன் 4.5 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதா இருந்த பிறகு ஒரு கம்பி மேல், மன்னித்து விடுங்கள், முள் கம்பி மேல் நடப்பது போல் தனக்கே உரிய வித்தையையும் திறமையும் காண்பித்து ஆட்சி நடத்தினானே அந்த மனிதன். கட்சிக்குள்ளேயே விரோதங்கள் இருந்தன. இவன் வந்து விட்டானே, இவன் எனக்கு ஜூனியர் அல்லவா, நான் எம்எல்ஏவாக இருந்தபோது இவன் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் தானே இருந்தான், பிரசிடண்டாக இருந்தான். இது அரசியலில் இயற்கை, எல்லா கட்சிக்கும் இயற்கை. இப்படிப்பட்டவர்கள் உள்கட்சி குத்தல் இருந்தது. திமுக கொடுத்த குடைச்சல்கள் இருந்தன. மிகப்பெரிய எம்எல்ஏ பலம் இல்லை. மோடிக்கு ஜால்ரா போட்டே ஆட்சி நடத்தினார், மோடியை எதிர்க்க துணிவில்லை என்று சொல்லுகிறார்களே, அந்த மோடியை எதிர்த்து போடப்பட்ட சட்டம்தான் அந்த மோடிக்கு தமிழ்நாட்டில் செக் வைத்தது. மன்னித்து விடுங்கள், நீட் காங்கிரஸே கொண்டு வந்து அந்த 2 பேருக்கும் செக் வைத்தது 7.5% ஏழை சட்ட அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு என்கிற திட்டம். இது இந்த வேளாண் மண்டலமாக சட்டம் இயற்றியது என்பது மத்திய அரசுக்கு, எந்த அரசை அவர் ஆதரித்து ஜால்ரா போடுகிறார் என்று திமுகவினுடைய கடைசி பேச்சாளரும் சொன்னானோ அந்த மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச். புரிந்து கொள்ளுங்கள், சட்டம் இயற்றினார். அதையும் தாண்டி இப்போதும் அமித்ஷாவை சந்தித்து 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்களோடு கூட்டு என்று சொல்லிவிட்டு பொது வெளியில் வெளியிட்டுவிட்டு வக்பு சட்டம் வந்தபோது
பாராளுமன்றத்தில் அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். இவையெல்லாம் தனிப்பட்ட பழனிசாமியின் ஆளுமை குணங்களை வெளிப்படுத்துகிறது. இனி இந்தியாவில் எங்கு இந்த கார்போஹைட்ரேட் கொண்டு வரப்பட்டாலும் எடுக்கிற திட்டம், அதை பற்றி யார் எழுதினாலும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சட்டம் கொண்டு வந்து தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லாமல் அந்த கட்டுரை, அந்த உரை நிறைவு பெறாது. எனவேதான் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி, நீ சரித்திரத்தில் நின்று விட்டாய். நன்றி, வணக்கம்.